என்பதன் முன்பாக இந்த வழிபாட்டையும் நாம் நடத்துகின்றோம். இந்த முதல்ல இந்த கருத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். இறைவனானவன் இந்த உயிர்கள் பொருட்டு அவன் பஞ்சகரியம் செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறான்னா, முதல்ல அருளல் செய்கிற தொழிலைத்தான் செய்வார். படைத்திறமனை செய்ய மாட்டான். அருளல் என்றால், ஐயோ இந்த ஆன்மாவானது கல் போன்று பாடானமாக கேவல நிலையிலே கிடக்கிறது என்று முதல்ல அருள் செய்வார். அப்படி கேவல நிலையிலே அசைவற்று பாடானமாக கிடக்கின்ற இந்த ஆன்மாவை நான் சகல நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவன் படைப்பாதி தொழிலை மேற்கொண்டிருக்கிறான். அப்படி படைப்பாதி தொழிலை மேற்கொண்டு கருவி கரணங்களோடு கூட்டி தத்துவங்களோடு சேர்க்க இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் பிறந்து அதிலிருந்து அது சுத்த நிலையை அடையும். எனவே கேவல நிலையிலே பாடாரமாக கிடக்கின்ற ஆன்மாக்களை படைப்பு தொழிலை முதலில் உயிர்கள் பொருட்டு செய்கிறார். முதல்ல அருளல், அது சூக்குமமாக நடக்கும். படைப்பு தொழில் செய்கிறார். இந்த படைப்பு தொழில் எப்படி செய்கிறார் என்று சொன்னால், சைவத்தில் ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும். இறைவன் எப்பொழுதுமே தான் இப்படி யோகியாக நிட்டையிலே தான் இருப்பார். சிவபூஜை செய்கின்ற அன்பர்களுக்கு தெரியும், சுவாமி யோக நிலையில் தான் இருப்பார். நாம தான் என்ன செய்யணும், அந்த யோக நிலையை லேசாக தட்டி கழித்து, சுவாமி நான் பூஜனை செய்தல் வேண்டும், இந்த மூர்த்தியிலே பூஜை முடிகின்றவரை எழுந்தருளி சாணித்தீராக இருந்தார்களும் என்று விண்ணப்பம் செஞ்சு தான் அந்த மூர்த்தியை மூர்த்திமான ஆக்கணும். ஏன்னா அவர் யோக நிலையில் இருக்கார். அந்த யோக நிலையை கெடுத்து தான் நம்ம தட்டி எழுத்து தான் நமக்கு கொண்டு வரணும். அதன்படி இறைவனானவன் யோக நிலையிலே தான் இருப்பார். எப்பொழுதுமே யோக நிலை தான். அது எப்படி? மங்கையோடு இருந்து யோகம் செய்வானே 9ஆம் திருமுறையில் வரும். அப்போ இந்த கிருத்தியங்களை யார் செய்வார் என சொன்னால், நம்முடைய சுவாமியின் அருகிலே இருக்கிற அம்பாள் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார். நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் நாடு அனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும். இதில் எல்லா காரியத்தையும் அம்மை வந்து செஞ்சார். சதாசிவமூர்த்தி ஐநொழியை செய்கின்ற பொழுது அந்த ஐநொழிக்கும் உள்ள அவங்க பிரம்மா விஷ்ணுவுக்கு அவங்க நேரடியாக செய்ய மாட்டாங்க. அம்பாளை வைத்துத்தான் மனோன்மணி அந்த அம்பாளை அழிப்பாள். உதாரணமாக அம்பாள் லெக்குமி அழிச்சிப்பாள். லெக்குமி தான் திருமாலை அழிச்சிப்பாள். பிரம்மா விஷ்ணுக்கு நேரடியாக எதுவும் செய்ய இயலாது. சக்தி மூலமாகத்தான் எல்லாம் செய்யப்படுகிறது. எனவே இந்த படைப்பாதி தொழில்களை செய்கின்ற பொழுது அந்த அம்பாள் மூலம்தான் எல்லாம் செய்கிறார். அதிலே உயிர்கள் பொருட்டாக அவன் அட்டமூர்த்தமாக இருந்து அருள் செய்வதற்கு அட்ட சக்திகள் இருக்கிறது. அந்த அட்ட சக்திகள் எது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய நூல்களிலே ஸ்ரீமாய நமக, உத்தராய நமக இதெல்லாம் வருகின்ற அந்த பவாய தேவாய நமக, சர்வாய தேவாய நமக, ஈசான தேவாய நமக, தத்துவ இதெல்லாம் வருகின்ற அந்த இதில் அட்டமூர்த்தங்கள் வரும். இந்த அட்டமூர்த்தங்களுக்கு மூர்த்தங்களும் அட்ட சக்திகளை வைத்து தான் நிகழ்கிறது. எனவே மூலமாக சதாசிவ மூர்த்தியினுடைய மனோன்மணி சக்தி இந்த 8 சக்திகளை ஒன்றை ஒன்று தூண்டிவிடும். நீ வேலை தொடங்க, நீ செயல்படு என்று தொடங்கும். இப்படி மூலமாகிய மனோன்மணி அட்ட சக்திகளை பிரேரிப்பதுதான் திருவம்பாவை. ஆனால் திருவம்பாவைக்கு கீழே என்ன தலைப்பு போட்டு பாருங்க, சக்தியை வியந்ததும். சக்தியை வியந்ததையே கீழே இருக்கிற அட்ட சக்திகளை ஒன்றை தட்டி இருக்கும். எனவே அந்த ஒவ்வொரு சக்திகளையும் அசைவத்தில் இருக்கிற சக்திகளை நீ தொழிற்படுகின்ற அந்த அட்ட சக்திகளையும் அங்கே தொழிற்படும்படியாக செய்கிறது. இந்த அட்ட சக்திகளை தொழிற்படும்படியாக செய்கின்ற பொழுது இதைத்தான் கற்பனையாக வைத்து எழுந்து வந்த முதல் பெண்ணானவள் அடுத்த பெண்ணை எழுப்ப, அவள் அடுத்த பெண்ணை எழுப்ப, இப்படி வரிசையாக எழுப்புற மாதிரி இருக்கும். முதல் 8 பாடல் எழுப்புவதாக இருக்கும். என்ன அர்த்தம்? அட்ட சக்திகளை அதிர்ச்சித்தல், அட்ட சக்திகளை அதிர்ச்சிப்பதாக சொல்லி காட்டப்படும். இதில் நம்முடைய சைவ சித்தாந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய மணிவாசக பெருந்தகை ஒன்றை சொல்லி காட்டியிருக்கிறார். இரண்டாவது, இதில் வரக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த உலகியலில் இருக்கின்ற பெண்கள் அல்ல, இந்த உலகியலில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்ல.
இந்த பெண்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் நம்முடைய அம்மை இருக்கிறாளே, அந்த அம்மையின் கால்களிலே சிலம்பு அடித்திருக்கிறாள். அந்த சிலம்பிலே 3 மணி இருக்கிறது. ஒத்து பவள வைரம் இருப்பதை போன்று நம்முடைய அம்மையானவள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற 3 சக்திகளையே 3 மணிகளாக்கி தன்னுடைய ஒரு சிலம்பிலே அணிந்திருக்கிறாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. அம்மையினுடைய நோக்கினாலும் அம்மையினுடைய அசைவினாலும் அந்த இச்சாஞான கிரியான சக்திகளிலே இருந்து 3 பெண்கள் வெளிப்பட்டார்கள். அந்த 3 பெண்களும் நம்முடைய அம்பிகை முன்பாக வந்து வணங்கி நிற்க, அம்பிகையானால் 3 பெண்களை சிவத்திடம் ஒப்படைத்தார். சிவமானது அந்த 3 பெண்களையும் நீங்கள் பூவுலகத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வ காரியம் இருக்கிறது என்று அந்த பெண்களை எல்லாம் இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி 3 பேர்களால் அனுப்பப்பட்ட அந்த மூவர்களுக்கு வம்சம் விருத்தியாகி ஒரு தினம் வந்திருக்கிறது. அந்த மூவரை பூமிக்கு அனுப்பப்பட்டு அந்த மூவருக்கும் என்னென்ன தொழில் என்று சிவம் நிர்ணயம் பண்ணி அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட 3 பெண்கள் யார் என்று சொன்னால் ருத்ர கன்னிகை, ருத்ரதாசி. ருத்ர கன்னிகை, ருத்ரதாசி. இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ருத்ர கன்னிகை என சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, நீங்கள் பூவுலகத்திற்கு சென்று பெருமான் வீட்டில் இருக்கின்ற பெரும் கோயிலே கோபுர வாசலில் இருந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம் வரைக்கும் நீங்கள் சென்று திருமளிப்பிடுதலும், அழகிடுதலும், பஞ்ச சூர்ணங்களால் அலங்காரம் செய்வதும், மலர்களை தொடுத்து மாலையாக்கி இறைவனுக்கு கொடுப்பதும், வீதியிலே பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது கீதங்கள் இசைப்பதும் நடனமாடுவதும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நடனத்தில் சித்த நடனம், கேவல நடனம், மிஸ்ர நடனம்னு இருக்கிறது. மேலான சித்த நடனத்தை நீங்கள் நிறுத்தம் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட அந்த ருத்ர கன்னிகைகள் தான் கோயிலுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் பாடுவதாகத்தான் இந்த பாட்டு. நம்முடைய திருவம்பாவையில் நீங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், நம்முடைய திருவம்பாவை பாடலில் கோயில் வினா பிள்ளைகால்னு ஒரு இடத்துல வருகிறது. என்ன பண்ணுறது? கோயில் வினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையனார் ஏதவனை பாடும் 10வது திருப்பாடலில் பாருங்கள். 10வது திருப்பாடலில் பாதாளம் ஏழி நீங்கி சொற்கழிவு பாதமலர் போரார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவார் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் இன்னோரும் மண்ணும் துடித்தார் ஓத உறவா ஒரு தோழன் தொற்றருடன் கோதுயில் குலத்து அரண்டன் கோயில் வினா பிள்ளைகள். கோதுயில் குலத்து அரண்டன் கோயில் வினா பிள்ளைகள் யாரப்பா? இந்த ருத்ர கன்னியர். அவர்களுக்கு என்ன பொருள், என்ன அதிகாரம் இருக்கிறது? அந்த ருத்ர கன்னியருக்கு ஆலயத்திலே சென்று திரும்பவும் சொன்ன அலையிடுதல், வெளிப்பிடுதல், மஞ்ச சூழல்களால் அலங்காரம் செய்தல், சுவாமி எழுந்திருக்கும் போது நடனமாடுதல், கீர்த்தனை செய்தல் உண்டு. இந்த ருத்ரகணிகை வம்சத்தில் வந்தவர்களில் ஒருத்தி தான், ஒரு அம்மை தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார். சுந்தரமூர்த்தி நாயனார் துணைவியார் ருத்ரகணிகை. நல்ல ஒரு கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கென்றே வந்து அவதாரம் செய்தவர்கள், இந்த பூரவுக்கு வந்தவர்கள். அதனால் அந்த புராணத்தை நீங்கள் நன்றாக பார்த்தால் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார், நம்முடைய பறவை நாச்சியார் ருத்ரகணிகை, பறவை நாச்சியார் ருத்ரகணியாக இருந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பின்பு சுந்தரமூர்த்தி நாயனார் பல தளம் போகிறார். ஆனால் யார் கூட போகலை. நம்முடைய பறவை நாச்சியார் போகலை. அந்த தளத்திலே இருந்து தான் தொண்டு செஞ்சான். அப்போ தொண்டு செய்வதுதான் அவர்களுக்கு பிரதானம். அப்படி தனியாக சென்ற காரணத்தினாலே தான் சங்கிலியாரையும் நிறுவனம் பண்ணிச்சார். அந்த படத்தை நம்ம ஏற்கனவே சிந்தனை பண்ணிக்கலாம்.
எனவே இந்த திருவம்பாவையில் வரக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் அந்த ருத்ரக்கன்னிகை என சொல்லக்கூடிய தெய்வ பெண்கள். ரெண்டாவது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உயிர்களை எல்லாம் பெண்ணாகவும் இறைவனை நாயகனாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாயகனாகி பாவனையைத்தானே நம்முடைய மணியாயுத பண்டிகை காட்டுறார். உயிர்கள் எல்லாம் பெண், பெண்ணாகி ஆன்மாக்களுக்கு நாதன் ஒருவனே. அதனால்தான் இந்த இறைவனை நாதா நாதா என்று வரும், நாதன் நாதன் என்று வரும். நாதன் என்பதற்கு கணவனே தலைவனே என்று ஒரு பொருள் வரும். ஆகையினால்தான் இன்னும் சைவத்தில் நம்முடைய இறைவன் ஒருவனுக்குத்தான் பதின கணவன் அர்த்தம். பதின கணவன் அர்த்தம். சிவனுக்கு மட்டும்தான் பசுபதி. உயிர்களுக்கெல்லாம் அவன்தான் நாயகன். இன்னும் உங்களுக்கு தெரிய வார்த்தை சொன்னேன், சிவனுக்கு மட்டும்தான் ஆன்ம நாயகன் பேர் இருக்கும். ஆன்மாக்கள் அனைத்திற்கும் அவனே நாயகன். திருப்பரங்குறையில் இருக்கிற சாமி பேர் என்ன? ஆன்ம நாயகன். எனவே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அங்கே இந்த ஆன்மாக்களை எல்லாம் பெண்களாக வைத்து சிவத்தை நாயகனாக வைத்து சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரணத்தாலும் மனோன்மணி சக்தி மற்ற சக்திகளை தூண்டி தொழில்பட்டால்தான் உயிர்களுக்கு படைப்பாதி தொழில் நிகழும். ஆகையினாலே இந்த படைப்பாதி தொழில் நிகழ்ந்து உயிர்கள் நலம் பெறுவதற்கு மனோன்மணி சக்தியை தொழிற்படும்படியாக செய்யணும். அதுக்காகத்தான் சதாசிவமூர்த்தியாக இருக்கின்ற பொழுது அந்த பெருமானுக்கு மனோன்மணி அம்மையை திருக்கல்யாணம் என்ற ஒரு வைபவத்தை நடத்தி தொழிற்படும்படியாக செய்தது. மனோன்மணி கல்யாணம் நடக்கல, இங்கே கிடையாது. சில ஆலயங்களில் மனோன்மணி கல்யாணம்னு ஒன்று நடக்கும். அந்த 10 நாளில் திருக்கோயில் மூலவராக இருக்கிற சதாசிவமூர்த்திக்கு மனோன்மணி சக்தி ஒன்று இருக்கிறது. மனோன்மணி சக்தி வச்சு திருக்கல்யாணம் நடத்துவாங்க. பார்வதி கல்யாணம், வள்ளி திருமணம், தேவியான கல்யாணம் என்று நடத்துகிறது போல மனோன்மணி கல்யாணம் என்று ஒன்று நடக்கும். எதற்காக என்று சொன்னால், இந்த மனோன்மணியோடு சேர்ந்திருந்து தொழிற்பட்டால்தான் உயிர்கள் நலம் பெறும். ஆகையினாலே தான் நம்முடைய பெருமானுக்கு மனோன்மணி சக்தியோடு சேர்த்து வைத்து மனோன்மணி கல்யாணம் என்று நடத்துவார்கள். ஆகையினாலே இந்த திருவம்பாவை என்று சொல்லக்கூடியது முழுக்க 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 சைவ சித்தாந்த கருத்திலே வரக்கூடியது. இந்த திருவம்பாவை என சொல்லக்கூடியது இது எப்படி அமைப்பிலே அமைந்திருக்கிறது என்றால், 1 முதல் 8 பாடல்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக அமைந்திருக்கும். பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக அமைந்திருக்கும். 9வது 10வது பாடல் எழுந்து செல்லுகின்ற பொழுது நீராடுகின்ற அந்த தீர்த்தக்கரை வருகின்ற வரை வழியிலே பேசிக்கொள்ளுகின்ற வழியிடை பேச்சு. வழியிடை பேச்சு 9, 10. 11 முதல் 18 வரை அவர்கள் நீராடுகிறார்கள். நீராடுகின்ற பொழுது இறைவனது புகழினை பாடி நீராடுகிறார்கள். அது 18 வரைக்கும். இதுக்கு இடையில 16வது பாடல்ல மழை வேண்டி விண்ணப்பம் இருக்கும். அதுக்கு நான் காரணத்தை பிற சொன்னேன். எனவே 18 வரைக்கும் புகழ் பாடி 19வது பாடல் விண்ணப்பம் செய்கிறார். 19வது பாடல் உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்வதாக இருக்கும். 20வது பாடல் இறைவன் செய்கின்ற ஐந்தொழிலை குறிப்பிட்டு வணக்கம் சொல்லி தன்னுடைய கோத்திரத்தை முடிப்பதாக அமைந்திருக்கும். இதுதான் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதில் நம்முடைய இந்த திருவம்பாவையில் 16வது பாடலை எடுத்துக்கொண்டால், அந்த 16வது பாடலுடைய ஒரு சிறப்பு மழை பெய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கும். 16வது பாடல் பாருங்க. முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள், நீ கடலை சுருக்கி எழுந்து உடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இற்றிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம், என்ன சிலை உழவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேறோர் எம்பாவாய். மழை பெய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் நேரடியாக வைக்கப்படுவது இங்குதான்.
ஆனால் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பதியம் இருக்கிறது. மேகரா குறிஞ்சி பதிகம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த மேகரா குறிஞ்சியுடைய மண்ணுக்கு ஒரு தன்மை என்னவென்றால், அதுக்கு பேர் அமிர்த வருஷினின்னு பேர். வானிலே இருக்கின்ற நீரை பூமிக்கு இழுத்து மழை பெய்யும்படியாக செய்கிறோம். அதுக்கு அமிர்த வருஷினின்னு பேர். ஆகையினால இந்த மேகரா குறிஞ்சி மண்ணில் தான் இருக்கு. ஆனால் மழை பெய்ய வேண்டும் என்ற நேரடி விண்ணப்பம் திருமுறையில் இருப்பது இந்த ஒரு இடத்துலாம். எப்படி முன்னி அவள் நமக்கு முன்சிறக்கும் என்னருடைய என்ன ஒளியாய் மழையேறோர் எம்பாவாய். ஏன் இந்த விண்ணப்பம் இங்கே வைத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம இயக்கி கொண்டிருப்பது கோள். எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. அதில் நவக்கோள் பிரதானம். இந்த கோள்களிலே அளவிலே பெரியது, உயர்ந்தது, மேலானது என சொல்லக்கூடியது திருவாதிரை கோள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த திருவாதிரை கோள் என சொல்லக்கூடியது மற்ற கோள்களை விட ஒளி மிகுந்தது. சூரியனை விடவும் ஒளி மிகுந்தது. 10,000 சூரியனுக்கும் மேலாக ஒரு ஒளியினை உடையது ஆதிரை நட்சத்திரம். அந்த ஆதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி சிவபெருமான். யார் யார் இதற்கு அதிபதிங்கிறது தெரியணும். இந்த ஆதிரை நட்சத்திரம் எப்படிப்பட்டது என சொன்னால், ஜாதக ரீதியாக இந்த நம்முடைய பூமிக்கு மழை என்பது வேண்டும். பூமிக்கு மழை என்பது வேண்டும். இந்த மழை எப்படி பெய்கிறது என சொன்னால், சூரியனது ஒளிக்கற்றையில் கிடக்கின்ற அந்த வெப்பம் பூராட நட்சத்திரத்தில் எந்த அளவுக்கு விடுகிறதோ அந்த அளவுக்கு வருகிற வருஷத்தில் மழை பெய்யும். நல்ல கவனமாக விடணும். சூரிய ஒளியிலே இருக்கின்ற வெப்பம் பூராட நட்சத்திரத்திலே எந்த அளவிற்கு வெப்பம் விடுகிறதோ அந்த அளவிற்கு மழை பெய்யும். மழை பெய்வதற்கு எந்த அளவிற்கு வெப்பம் இந்த சூரியன் பூராட நட்சத்திரத்திற்கு விட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தி செயல்படுத்தி செய்வது ஆதிரை நட்சத்திரம். கட்டுப்படுத்தி செயல்படுத்தி செய்வது ஆதிரை நட்சத்திரம். முதல்ல செய்யணும். இந்த ஆதிரை நட்சத்திரம் தான் கூட்டி கழிச்சு பார்த்தா மழைக்கு ஆதாரம். இந்த ஆதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு? நம்முடைய பரம்பரை. நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது ஆதிரை நாயகன் என்று சொல்லி காட்டும். வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதி நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன். முத்தொள்ளாயிரம் நூலில் முத்தொள்ளாயிரத்தில் சொல்லுகின்ற பொழுது அவனை ஆதிரையான் ஆதிரையான் என்று முத்தொள்ளாயிரத்தில் சொல்லு. எனவே உயிர்களுக்கு தேவை மழை. அந்த மழைக்கு ஆதாரமாக இருப்பது மூலமாக இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி ஆடல் வல்லான். ஆகையினாலே தான் உயிர்களுக்கு மழை வேண்டும் என்பதற்காக அந்த ஆடல் வல்லானுடைய அந்த ஆடல் வல்லானாகிய ஆதிரை நட்சத்திரத்துக்கு உரியனுடன் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அந்த ஆதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் உச்சத்திரம். ஒரு சின்ன சூக்குவம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஜோதிடத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா தான். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம், வைகாசத்தில் விசாகம் சேரும். இதே மாதிரி மார்கழியில் பார்த்தோன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒட்டி வரும். இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும். ஆகையினாலே தான் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த திருவாதிரை நாளில் நம்முடைய பெருமானுக்கு அந்த ஆதிரை நட்சத்திர அந்த நாளை சிறப்பாக வச்சு சொல்லப்படுகிறது. 6 அபிஷேக நாளிலே ஒன்று. ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடணும். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர்? அபிஷேக பிரியர். திருமாலை சொல்லுகின்ற பொழுது அலங்கார பிரியர் சொல்லுது. அபிஷேக பிரியர் நம்முடைய பெருமான். இந்த 6 நாளை எப்படி சொல்றது? 6 திருமஞ்சன நாட்கள். ஆடல் வல்லானுக்கு முழுக்கு பண்ணுறது தமிழ் எப்படி சொல்லுவாங்க. எனவே இந்த திருமஞ்சன நாள். எனவே அபிஷேகம் செய்வது. அபிஷேகம் செய்வது என சொல்லக்கூடியது அது எதை காட்டுகிறது என சொன்னால், உயிர்களுடைய மலம் துடைக்கப்படுதல், கழுவப்படுதல், அதெல்லாம்
சொன்னாட்சியில் வந்த தங்கள் மலங்களும் வார் வந்து சார்ந்தலினா எங்கள் பிராணி எங்கோடு போன்ற செய்திகள்லாம் வரும். அதனால் இந்த அபிஷேகம் நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? வச்ச கண்ணை எடுக்காத அதை பார்த்து கொண்டே இருத்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தில் பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கின்ற பொழுது சுவாமியினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஈர்ப்புடையவர்களுக்கு அது மிகுந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு சின்ன உண்மையை உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நேரத்தில் ஞாபகப்படுத்துவேன். ஆடல் வல்லாருக்கு அந்த படிம விக்கிரகம் செய்தாங்க. இந்த விக்கிரகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சிற்பசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடராஜ பெருமானுடைய படிமம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிற்பசாஸ்திரம் சொல்லி காட்டப்படுகிறது என்று சொன்னால், சுவாமியினுடைய உச்சியில பாலோ அல்லது தேனையோ விடணும். அப்படி விடுகின்ற பொழுது இந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு நுனி வழியாக வடியும். மூக்கு நுனி வழியாக வடியும். மூக்கு நுனி வழியாக வடுவது எதில் விடணும்னா, இப்படி ஒரு கை சுட்டி காட்டுகிறது இல்லவா, சுட்டி காட்டுற கையில் விடும். கையில் விடணும். அதுதான் சரியான சிற்பம். அபிஷேகம் பண்ணுகின்ற அந்த அபிஷேக தீர்த்தம் அது நெய்யாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம். அந்த அபிஷேக தீர்த்தம் மூக்கிலே பட்டது கையிலே விழுந்து இந்த விரல் வழியாக தூக்கிய பாதத்தில் கணுக்காலில் போய் விடணும். கணுக்காலில் விழுந்து பெருவிரல் வழியாக பூமியில் விடணும். கீழே இருக்கிற மயிலகன் மேலே பூமியில் விடணும். இப்படி இருந்தால் தான் சரியான விக்கிரகம் என்று சிற்பசாஸ்திரம் சொல்லுகிறது. எதுக்கு சொல்றேன்னா, ஆடல் வல்லாருக்கு சிறப்பு அபிஷேகம் தான். இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இதை நீங்கள் உத்து பார்த்தேன்னா அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இருந்தால் தான் சரியான உற்சவர் திருமேனி என்பது நடராஜ திருமேனி என்று தெரிய வரும். எனவே அந்த ஆடல் வல்லானுக்கு அபிஷேகம் என்பது அபிஷேகம் நடக்கின்ற பொழுது கண்கொள்ளா காட்சி. தேவர்களுக்கு காலை பொழுதாக இருக்கின்ற காரணத்தினாலே, நமக்கும் காலை பொழுதாக மார்கழிமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் மானுட நாட்டிலே இருக்கின்ற இந்த காலை பொழுதிலே வழிபாடு நடத்துகிறோம். எல்லாரும் கேட்பா, எல்லாம் சாப்பிட்டு விட்டு போட்டு ஒரு 12 மணிக்கு வந்தாங்க ஐயா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தோணும்? ஏன் நம்முடைய சமய ரீதியிலே காலை பொழுது வழிபாட்டிற்கு உகந்த காலம், படைப்பாதி தொழிலுக்கு உகந்த காலம் ஆகிய காரணத்தினாலே தான் இங்கே நம்முடைய பெருமானுக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆலய பூஜை. இதில் நிவேதனம் என்ன செய்யப்படுகிறது? இதில் நிவேதனம் என சொல்லக்கூடியது நம்முடைய நூல்களிலே பிட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிட்டமதை களி என்று இன்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிட்டமதை களி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஆடல் வல்லானுக்கு களி நிவேதனம்? திருவாதிரைக்கு ஒருவாய் களி இல்லையா? திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்று சொல்லி காட்டப்பட்டது. ஏன் ஆதிரை நாளிலே அவனுக்கு நாம் ஒருவாய் களி அங்கே நிவேதனமாக படைக்கிறோம் என சொன்னால், இதற்கு நம்முடைய பௌராணிகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேந்தனார் என்பவர் தில்லையிலே இருக்கின்ற பொழுது அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்து அவர் திருத்தொண்டு செய்து வருகிறார். ஒரு நாள் அன்னம்பாலிப்பு செய்து வாயுதிர பூஜை முடித்திருக்கின்ற பொழுது எல்லாம் முடிந்த பின்பு நம்முடைய பெருமானானவர் திருச்சிற்றம்பலம் தான் ஒரு அடியவர் போல மார்க்க சட்டை தாங்கி வந்து பசித்தவர் போல் வருகிறார். அப்படி பசித்தவர் போல் வருகின்ற பொழுது அவருக்கு நான் உடனே பசித்திருக்கின்ற அவர்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, உடனே இனி அன்னம் தயாரிப்பதற்கு காலதாமதம் ஆகும் என்பதற்காக தன்னிடம் இருக்கின்ற சென்னல் அரிசி அந்த பச்சரிசியை இடித்து அதை பிட்டமதாக செய்து அந்த பிட்டை எடுத்து கொடுத்தார். அந்த பிட்டை எடுத்துட்டு இடித்து கொண்டு வந்தார்ல, அது எதில் கொண்டு வந்தார்னு சொன்னா, அவர் கட்டி இருக்கிற அழுக்கு வேட்டியில் இப்படி வச்சு பொதிஞ்சு கொண்டு வர்றார். எதில் கொண்டு வர்றார்? அவர் கட்டி இருக்கிற அழுக்கு வேட்டி, அந்த அழுக்கு வேட்டியில வச்சு பொதிந்து கொண்டு வருகிறார். ஏன் அழுக்கு வேட்டின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். சிவாச்சாரியார்களுக்கும் அடியார்களுக்கும் அழுக்கு வேட்டினா சிறப்பிடப்படும். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. ஏன்? கண்டிக்குள்ளே போய் இருந்து நல்ல ஆசை தீர குளித்துட்டு நல்ல துவைச்சிக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, நேரம் கிடையாது. அதனால் போவாங்க, குடிப்பாங்க, அகமருடம் என்பதை செய்வார்கள். தன்னைக்குள்ளே செய்து முடித்து விட்டு தான் உடுத்தி இருக்கின்ற ஆடையை எடுத்து
குளிர்ந்து தோற்றி கொண்டு மீளவும் தண்ணியில் முக்கிய புளித்து வந்துடுவாங்க, துவைக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஆடை அழுக்காக இருக்கும். சிவனடியார்கள் ஆடை அழுக்காக இருக்கும் என்பதை அறிந்து அதை ஒழித்து கொடுப்பது புண்ணியம் என்பதற்காக தான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் வர்றார். அதை ஒழித்து கொடுத்தால் வேண்டும் என்பதற்காக யார் வர்றா? திருக்குறிப்பு தொண்டர் நாயனார். இப்படி இந்த சேந்தனார் அழுக்கு ஆடையில அவர் என்ன செய்கிறார்? அழுக்கு ஆடையிலே வைத்துக்கொண்டு அங்கே தன்னுடைய அந்த வந்திருக்கின்ற அடியவர் கொடுக்கிறார். கொடுத்தவர் நன்றாக இருக்கிறது என சொல்லி நம்முடைய பெருமானார் வாயார உண்டார். ஏற்கனவே பிட்டியப்படி உண்டார் என்பதை நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் மந்தி கடையை வச்சு உங்களுக்கு தெரியும். நன்றாக சாப்பிட்டார். நன்றாக பெருமான் உண்ட பின்பு இது இந்த கதை முடிப்பு. மறுநாள் காலையில் தில்லையிலே அம்பலவாணனுக்கு அங்கே திருப்பள்ளி எழுச்சி நடத்துவதற்காக தீட்சிதர் வர்றார். தீட்சிதர் அந்த திருக்கதவத்தை நீக்கி அம்பலவாணனுக்கு அங்கே திருப்பள்ளி எழுச்சி நடத்த வருகின்ற பொழுது அந்த சன்னதியில் பார்க்கிற அவ்வளவு பச்சரிசி மாவு சிந்தி கிடக்கும். யாரோ ஒருத்தர் இங்கே வந்து திரும்பி என்ன செஞ்சிருக்காங்க? ஆசோசம் படுத்தி விட்டார்கள் என சொல்லி அந்த தீட்சிதரால் மனம் கழித்து, சுவாமி இந்த ஆசோசத்தை செய்தது யார்? நான் தானே இறைவனை பூசனை செய்து விட்டு சென்றேன். அதற்குள் இங்கு யார் கதவை திறந்து யார் வந்து இந்த குற்றத்தை எச்சில்படுத்தி சென்றிருக்கிறார்கள் என சொல்லி மனம் அவர் வருந்துகின்ற பொழுது பெருமானானவர் யாரும் அசுத்தம் செய்யவில்லை. சேந்தனிடம் சென்ற பொழுது எனக்கு அவன் குற்றமுது கொடுத்தான். அதை வாயிலே அள்ளி அள்ளி போட்டு சென்றபோது இது செதறி வாயிலிருந்து விழுந்து செதறியது என சொன்னார். ஓ, இறைவனுக்கு குற்றமுது கொடுக்கும் போலும் என சொல்லி உடனே என்ன செய்தார்? அன்றிலிருந்து ஆதிரி நட்சத்திரத்திலே பிட்டவர் செய்கின்ற ஒரு மரம் வந்தது. இந்த செய்தி எங்கே இருக்கிறதுன்னு சொன்னான்னா 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கோயில் திருப்பள்ளியர் விருந்தத்தில் இருக்கிறது. 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. இதே மாதிரி சாஸ்திரம் திருக்கழிச்சு படியாரில் திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனார் அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை என்று தொடங்குகின்ற அந்த பாடல்லையும் செய்தியை சொன்னார். ஏன்னா தான் அந்த திருவாதிரை நாளில் நாம் நிவேதனம் செய்கின்ற அந்த ஒரு குற்றமல் செய்கின்ற ஒரு மரபு வந்தது. இந்த திருவாதிரை நாளில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த திருவாதிரை நாளில் சுவாமிக்கு கிருஷ்ணகந்தம்னு சாந்துவாங்க, கருஞ்சாந்து. இந்த கருஞ்சாந்து சாந்துவதனுடைய ஒரு தாற்பயம் என்ன என்றால், கருஞ்சாந்து என்பது உயிர்களை மறைப்பு சக்தியை வைத்துக் கொண்டு போக போக்கியங்களில் அமிழ்த்துதல். ஏன்னா ஆணவமான பரிவாக வருவதற்காக உயிர்களுக்கு கருவி கரணங்களை கொடுத்து போக போக்கியங்களை அனுபவிக்க செய்வது சிவமே. அப்படி போக போக்கியத்தில் அமிழ்த்துவர் அவரே என்பதை காட்டுவதற்காகத்தான் கருஞ்சாந்து அங்கே சாத்திரிக்கப்படுகிறது. இன்னும் இந்த நாளிலே இன்னொரு செய்தியை உங்களுக்கு பார்த்துருக்கிறேன். கோபூஜை என்று இருக்கிறது. கோபூஜை நடக்கல. இந்த மார்கழி மாசத்துல திருவாதிரை நாளில் கண்டிப்பாக ஆடல் வல்லானை தரிசிக்கணும். ஆடல் வல்லானுக்கு குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சமய நூல்கள் அவனை ஆதிரையான்னு குறிப்பிட்டது. ஆதிரை என்பதை வடநூலிலே ஆருத்ரைன்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆதிரையான் என்ற தமிழில் சொல்வதே வடமொழியிலே ஆருத்ரை. இந்த ஆருத்ரை என சொல்லக்கூடியது சிவனை குறிக்கும். திருவாதிரை என்று அவனை தரிசிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரான்னு என்ன அர்த்தம்? அந்த ஆதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதியாகிய ஆடல் வல்லானை குறிக்கிறது. இதில் அன்னைக்கு வந்து கோபூஜை நடக்கிறது, பசு தீபாராதனை. இந்த பசு தீபாராதனை என்பது எங்கே நடக்கிறது என சொன்னால் நல்லா கவனித்து பார்க்கணும். அந்த பசுவை நன்றாக குடிப்பாட்டி அதற்கு வஸ்திரம் சாத்தி எல்லாம் முடித்த பிறகு தீபாராதனை எங்கே காட்டுவாங்க? பசுவுக்கு பின்பக்கம் காட்டணும். பசுவுக்கு பின்பக்கம் கருவாயில் காட்டணும், முகத்துக்கு இல்லை. ஏன் கருவாயை காட்டப்படுகிறது என சொன்னால், அது உயிர்களுக்கு பிறப்பு தலம். கருவாய் உயிர்களுக்கு பிறப்பு. இது எதை காட்டுகிறது என சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கின்ற பிறப்பை நாம் போற்றுதல் வேண்டும். என கிடைத்திருக்கு அரிய மானிட பிறப்பை பெற்றிருக்கிறோம். இந்த மானிட பிறப்பை போற்றுதல் வேண்டும். இந்த பிறவி மேலானது என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே
அந்த பிறப்பு என சொல்லக்கூடிய பசுவின் கருவாயிலே என்று காட்டப்படும். எனவே இந்த பிறப்பு உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் தரிசனம் செய்த அருளாளர்கள் அந்த பிறப்பை போற்றினார்கள். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடன் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் என்பம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி கும்பிட்டத சேக்கரார் சொல்றார். மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் என்பம் என்று கையிலே சிவபெருமானுக்கு அணுக்கமாக இருந்து திருநீட்டு கப்பரையும் தாங்கி கொண்டு மலர்களை பறித்து மாலையாக்கி கொடுத்த போது கூட கிடைக்காத ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு களிப்பு இங்க தில்லையிலே நடனத்தை கண்ட பிறகுதான் கிடைச்சிதான். அதான் தென்னிலா மலர்ந்த வேணியாகும் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் என்பம் என்றார். இதே கருத்தை நம்முடைய அப்பர் பெருமானும் இந்த காட்சியை காண வேண்டும் என சொன்னால் எனக்கு இன்னும் மாநில பிறப்பை கொடுத்தார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். எனவே இந்த பிறவி அவ்வளவு மேலான பிறவி என்பதை காட்டுவதற்காக பெறப்படும். அந்த பசு எப்படி இருக்க வேண்டும் என சொன்னால், உதாரணமாக ஆடவர்கள்லாம் இங்கே இருப்பார், பசு இங்கே இருக்கும். பசுவினது முகம் வெளியே பார்த்துருக்கும். பசுவினது முகம் வெளியே பார்த்துருக்கும். என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சமானது தன்னுடன் தன்முன்னே இருக்கின்ற பதியை பாராது மாயையாகிய உலகை நோக்குகிறது. மாயாகிய உலகை நோக்குகிறது. அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த மனித பிறவை கொடுத்திருக்கின்றது என்பதற்கு தான் பின்னால் தீவாராதனை. புரிந்த தீவாராதனை என சொல்லக்கூடியதிலே இந்த மார்கழி, இந்த மாத பூஜை அவ்வளவு விசேஷமானது. இந்த பூஜைகளை என சொல்லக்கூடியது ஏன் செய்யணும் அப்படின்னு ரெண்டு காரணம். பூஜை செய்வதற்கு காரணம், பல்லூழி காலம் பயின்று பரமனை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும். அபிப்பிராட்டி சொல்றாங்க, பல பிறவிகளில் நீ சிவனை பூஜனை செய்தால்தான், பல பிறவிகளில் செய்த சிவபூஜையின் பயனாகத்தான் சிவத்தை காட்டுகிற சிவஞானம் உனக்கு லேசாக உதிக்கும் பாண்டார். எப்படி? பல்லூழி காலம் பயின்று பரமனை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும். இது அபிப்பிராட்டி. இது ஞான சம்பந்தம் சொல்கிறார். ஏனுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏற்ற அபிஷேக பீனுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன். உன்னை பிறவிகளிலே நான் செய்த அந்த பூஜையின் பயனாகத்தான் சிவத்தை காட்டுகின்ற ஞானம் எனக்கு கிடைத்தது அப்படின்னார். ஆக இந்த பூஜையினுடைய பலன் முடிவிலே சிவத்தை காட்டும். இந்த பூஜை ஏன் செய்யப்படுகிறது என்பதற்கு தாய்மான சுவாமிகள் ஒரு கருத்து சொன்னார். கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஷ்யர் உன்னை பூசனை செய்வார் பராபரமே. நம்முடைய ஆணவமலம் கெட்டு அந்த வழி தொலைவதற்காகத்தான் நல்ல அன்பர்கள் சிவத்தை பூசனை செய்வார்கள். கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஷ்யர் உன்னை பூசனை செய்வார் பராபரமே. எனவே இந்த பூசனை வழிபாடு என்பது நம்முடைய சைவத்தின் கண்ணே அது மிகவும் ஒரு வற்புறுத்தப்படுகிறது. அதிலும் இந்த பூசனை செய்வதிலே மிகவும் சிறப்பானது எது என்று சொன்னால், ஆன்மார்த்த பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த ஆன்மார்த்த பூஜை செய்பவர்கள் பரார்த்த பூஜையிலும் கலந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்மார்த்த பூஜை செய்பவர்களும் பரார்த்த பூஜையிலே கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆன்மார்த்த பூஜை என சொல்லக்கூடியது தனக்கு மட்டும் பலன் தரும். ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜனை என சொல்லக்கூடியது பல்லுயிரும் கழிகூறும். அந்த பேன் அந்த உயிரிலே இருந்து பிரம்ம விஷ்ணுக்கள் வரை பயன்படுகிறார்கள். ஆகையினாலே தான் இந்த பரார்த்த பூஜை என்பது அவ்வளவு சிறப்பாக சொல்லி காட்டப்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த திருவம்பாவையில 1-2 பாடல்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் லேசாக சொல்லிக்காங்க. முதல் திருப்பாடல், எழுந்து வந்த ஒரு பெண்ணானவள் தூங்குகின்ற பெண்ணை எழுப்பது போல் இருக்கிறது. இறைவனுக்கு பெருமையை அப்படி